ஷேய் 2026 2ஆம் நம்பர் திரிக்கிற கணக்கு. இராணுவ நீதிமன்றம் கோர்ட் கைலாசத்தில் கடவுள் போட்ட கணக்கு. உச்சகாளீஸ்வரர் உச்சகாளி, பார்வதி சரஸ்வதி, நாங்கள் 2 பேர் கணக்கு. பூமியில் உச்சகாளீஸ்வரர் எத்தாப்பில் சுடுகாடு. பார்த்துக்கோங்கடா, இதுதான் சுடுகாடு. சுடுகாட்டுக்கு இவருக்கு கடவுளுக்கு முன்னாடி நாங்கள் எரிக்கோம், 3 அம்மனும் எரிக்கோம். பின்னாடி 8 நாட்டு சனீஸ்வரி ஆமானே ஏமங்காலம் தூவேன். தப்பு செஞ்சவன் அவன் குடும்பத்தில் கண்ணீர் கூத்தல் மாதிரி தான் போகும். அதான் சொல்லிட்டார்ல, இயற்கை தன்மை, இயற்கை சாப்பாட்டு விலை, மானிட பேலுக்கு விவசாயம் கொடுத்துருக்கேன். எல்லாம் விற்றுட்டான். பேப்பரை பார்த்து விற்று வீடு மாளியை கட்டி பூரா 2ஆம் நம்பர் வேலைக்கு போகிறான். ஆணும் பெண்ணும் 2ஆம் நம்பர் கம்பெனிகளுக்கு போகுது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. ஏன் கோர்ட்டில் பார்க்க வேண்டாமா? நீதிமன்றத்தில். அதுதான் இராணுவ நீதிமன்றம் கைலாசம் நீதிமன்றம் கோர்ட்டு. இராணுவ தளபதியார், இராணுவ தலைவி 2 பேரும் கடவுள் பூமியில் உட்காந்து கணக்கு நடத்தி கொண்டே இருக்காங்க. கணக்கு ஒப்படைச்சி கணக்கு வந்து கேட்க வைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கைலாசத்தில் இன்று நாள் தைப்பொங்கல் நாள். முனியப்பன், நவநாத்து, அவங்க அண்ணன் தம்பி 9 பேர், முனியாண்டி எல்லாம் கடுகு முனியாண்டி, அந்த முனியாண்டி எல்லாம் நிறையா முனியாண்டி இருக்காங்க. அடேக்க கையில் பந்தத்தை வச்சு வெளியே கிளம்புதாங்க. அடுத்து மாயாண்டி மாடன், சொல்ல மாடன், மாயாண்டி மாடன், சொல்ல மாடன், எசைக்கி அம்மாள், எல்லாம் எசைக்கிம்மா அம்மாளும்மா எல்லாரும் ஜோடியோடு போங்க அப்படின்ட்டாங்க. கடவுள் கொடுத்துட்டாரு, இல்லை ஜோடியோடு போங்க. ஏன்னா ஜோடியோடு தானே அசிங்கம் பண்ணதான், அகம்பாதம் பண்ணதான், சேட்டை பண்ணதான். பூரா வித்தோட்டமாக ரூம்புகளை கட்டி மாளிகை கட்டி பூரா என்ன வேலை நடக்கு? பூரா விவசாயம் நடத்தான். அதெல்லாம் கண்டுபிடிக்கலையா? இப்போ நீதிமன்றமே என்ன அர்த்தம்? அதான் நீதி அழிச்சிட்டான், நியாயத்தை அழிச்சிட்டான், தர்மத்தை அழிச்சிட்டான், அநியாயப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதான் கணக்கு போடுறாரு. கால் சேர்த்தியம் புரிஞ்சுக்கோப்பா. கணக்கு மாயாண்டி மாடன், சின்ன பொண்ணோட்டக்காரன், பெரிய பொண்ணோட, இது பூரா அந்த காலத்தில் பூரா கடவுளுக்கு அடிபணிஞ்சி வேலை பார்க்கக்கூடியவனுக்கு இந்த ஜென்மத்தில் கொடுத்துருக்கார் வேலை. எல்லாம் கருப்பேன், சின்ன பொண்ணோட்டக்காரன், பெரிய பொண்ணோட்டக்கார எல்லாம் பந்தத்தை தூக்கிட்டு போங்கடா அப்படின்ட்டார். முனியப்பன் கூட பின்னாடியே போங்க. கருப்பேன், வீரபுத்திரன், எல்லா கணக்கும் கைலாசத்தில் இருக்கிறவன் பூரா பைரவர் எல்லாரும் போங்க அப்படின்ட்டார். இன்று நாள் தைப்பொங்கல் நாள். இன்று நாள் பூரா பந்தத்தை தூக்கிட்டு போகிறான். அவன் குடும்பம் எரிச்சல் இருக்கும். எரிச்சி நாசம் பண்ணி கந்தல் கோலமாக்கி விட்ருவாங்க. சாமிடா கடவுள், அவங்க கடவுள் பவரப்போ கொடுக்காரு. எல்லா பவர்லேயும் எல்லா தொழிலும் பூரா நாசமாக போயிடும். எல்லாம் அங்கங்கே தீய வச்சுட்டே போவாங்க. 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கான்ல, கைலாசத்துலேருந்தே போகும். இவ்வளோ நாள் போட்டது நடக்கலைன்னு காலை 2 பிளந்து போகிறான். கைலாசத்தில் தென்புறம், வடபுறம், கிழக்குப்புறம், மேற்குப்புறம் 4 திசை 15 கிலோமீட்டருக்குள்ளே கக்கான்னு கணக்கான். அந்த கணப்பு இப்போ அடிப்பார். புரியுதா? கணக்காதீடா. இப்போ உள்ள மாற்ற கணக்கில் போடுதாரு. கணக்கு மாற்றுத கணக்கு. அதாவது தீப்பந்தத்தை வச்சாச்சுன்னா உள்ளே மாட்டிடுவான். இராணுவ முப்படை வானரப்படை வச்சு இராணுவ தளபதியார் கணக்கு எடுப்பார். நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் எடுக்கல உள்ளே மாட்டுவான். முக்கால்